ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி மழைக்கு இதமாக ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? எல்லார் வீட்லேயும் ஈஸியாக எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னா அது உருளைக்கிழங்கு. அந்த உருளைக்கிழங்கை வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 3 பொட்டேட்டோ எடுத்து வச்சுருக்கேன். 3 பொட்டேட்டோயுமே நல்லா தொலியை சீவி வச்சுக்கோங்க. 3 பொட்டேட்டோக்கும் நல்லா தொலியை சீவாச்சு. இப்போது ரொம்ப ஒரு மெல்லினமாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான தடிமன் சைஸில் நீல வாக்கில் உருளைக்கிழங்க நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் 3 பொட்டேட்டோயுமே நல்லா நீல வாக்கில் இந்த மாதிரி நான் நறுக்கி வச்சுருக்கேன். மூணு உருளைக்கிழங்கையும் நறுக்கியாச்சு. இப்போது இதை 2 தண்ணியில் நல்லா நம்ம கழுவி வச்சுக்கிடுவோம். 2 தண்ணியில் கழுவியாச்சு. இப்போது இதை சிம்மில் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக இதில் உப்பு போட்டு நம்ம சூடு பண்ணுவோம். லைட்டாக கொதிச்சா போதும். இல்லைனா உருளைக்கிழங்கு அவியல் அப்படின்னா நம்ம பொரிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஹார்டாக இருக்கும். ஒரு டைம் வெந்நில அவிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்து பொரிச்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு கொதி கொதிச்சிருச்சு. இதுக்கு மசாலாவுக்கு அரிசி மாவு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கடுத்து வத்தப்பொடி, அதுக்கடுத்து சிந்து பொடி போட்டிங்கன்னா கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அவிக்கும் போதே உப்பு போட்டதுனால இப்போ நம்ம உப்பு போடலை. இந்த 4 மட்டுமே போதும். இப்போது அவிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் நல்லா இருத்து இதில் எடுத்து போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். இதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்ற வேண்டாம், லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சாலே போதும். உப்பு போட்டதுனால இப்போ உப்பு போடலை. நல்லா நீங்கள் லைட்டாக தண்ணி தொளிச்சு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சிந்து பொடி போட்டதுனால கலரே ரொம்ப நல்லா ரெட்டிஷாக அழகாக இருக்குது பார்க்க. இப்போது பொரிக்கிறதுக்கு கடாய் எடுத்து வச்சாச்சு. இப்போது ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ எடுத்து ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரித்து போட்டுருவோம். இப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, 2 பக்கமும் நல்லா வேகட்டும். நம்ம அவிச்சு அதுக்கப்புறம் மசாலாவில் சேர்த்து போடுறதுனால ரொம்ப நேரம் பொரிய விட வேண்டாம், டக்குன்னு பொரிஞ்சிரும். பொரிஞ்சிருச்சு. பசங்க விரும்பி சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் இதுவும் ஒன்று. மழை டைம் வந்தாலே இது தவறாமல் பண்ணிடுவோம். சுவையான டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. நல்லா அவிஞ்சு நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் சொல்ல.